ராம் ராம் நமஸ்காரம். போன வீடியோல எந்தெந்த சுவாமிக்கு எத்தனை முறை பிரதட்சணங்கள் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த தடவை விசேஷமாக சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷம். சிவன் கோவில்ல ஒரு தடவை இந்த பிரதட்சணம் பண்ணியாச்சுன்னா 1000 முறை பிரதட்சணை பண்ண பலன் கிடைக்கிறதா என்னன்னு பார்க்கலாம். விருஷம் சண்டம் விருஷம் செய்வ சோமசூத்திரம் புனர்விருஷம் சண்டம் ச சோமசூத்திரஞ்ச புனச்சண்டம் புனர்விருஷம் அப்படின்னு வாக்கியம். பழைய காலத்து கோவில்ல பார்த்தோம்னா 4 திக்குலையும் 4 பிரம்மாண்டமான ராஜகோபுரங்கள் இருக்கும். அடுத்ததாக உள்ள துவஜஸ்தம்பம், விமான மண்டபம், சுவாமி சந்நிதி, அம்பாள் சந்நிதி, பரிவார தேவதைகள், அதாவது பரமேஸ்வரனுக்கு முக்கியமான தேவதை நந்தி, அவர் கூடயே இருக்கார் அசிஸ்டண்டா. அதே மாதிரி நந்திகேஸ்வரர் கூட சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சுவாமி இருப்பார். சுவாமிக்கு வெளியில பிரதட்சணம் பண்ணறத அங்க இருப்பார் சண்டிகேஸ்வரர். அதுவும் சுவாமிக்கு டெய்லியும் கர்ப்பகிரகத்தில் அபிஷேகம் பண்ணற ஜலம் வெளியில ஒரு திக்குல கலெக்ட் ஆகுது இல்லையா, அன்ன இடத்துக்கு பெயர் சோமசூத்திரம்னு பெயர். இப்படி ஆலயங்களோட அமைப்பு. உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோவில்னு சொல்லக்கூடிய பிருகதீஸ்வரர், பிருகநாயகி சமேத பிருகதீஸ்வரர் சந்நிதி யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். 1000 வருஷம் ஆனாலும் அப்படி இருக்கு. 80 டன் விமான கோபுரத்தோட வெயிட் அப்படிங்கிறா. அந்த காலத்துல இன்ஜினியரிங் காம்பஸ் ஜிபிஎஸ் எல்லாம் இல்லாமையே இப்படி ஒரு இன்ஜினியரிங் மார்வல் ராஜாக்கள்லாம் கட்டியிருக்கா. அற்புதமான ஸ்தலம். அங்க போனேன்னா தெரியும். அங்க போயிருக்கிறவா வெளியில வந்தா பிரதட்சணம் பண்ணற இடத்துல சோமசூத்திரம், சண்டிகேஸ்வரர் சந்நிதி, எல்லாரும் கை தட்டிட்டு போவா. அப்படின்னு சண்டிகேஸ்வரருக்கு காது கேட்காதுன்னு நினைச்சுட்டு எல்லாரும் கை தட்டிட்டு போவா. அதுதான் சண்டிகேஸ்வரர் சந்நிதி. நம்ம கோவில் விட்டு வெளியில போறத வெறுங்கையோட தான் போறோம் அப்படின்னு அதை காட்டுறதுக்கு தான் அவர் தான் கோவிலுக்கு பரிபாலனம் பண்றவர். அதனால அவர் சந்நிதியில கை தட்டிட்டு போற ஒரு சம்பிரதாயம். சோமசூத்திர பிரதட்சணம் எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பரமேஸ்வரனை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, நந்தியோட 2 கொம்புக்கு நடுவுல இருந்து பார்க்கணும். நந்திகேஸ்வரரோட 2 கொம்புக்கு நடுவுல இருந்து பரமேஸ்வரனை பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரதட்சணமா சண்டிகேஸ்வரரை பார்க்கணும். சண்டிகேஸ்வரரை பார்த்த அப்புறம் திரும்ப அதே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நம்ம திரும்ப நந்தியோட 2 கொம்புக்கு நடுவுல இருந்து பரமேஸ்வரனை பார்க்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா போய் சோமசூத்திரம் அப்படின்னு இருக்கிற ஜலம் சிந்தற இடம், அது அபிஷேகம் பண்ண ஜலம் வெளியில சிந்தும். அது அந்த சிவலிங்கத்துக்கு எப்படி ஜலம் வடிகிற இடம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் வெளியில, சுவாமி சந்நிதிக்கு வெளியில. அப்பிரதட்சணமா அந்த சோமசூத்திரத்துக்கிட்ட வரணும். திரும்ப நந்திகேஸ்வரர்கிட்ட 2 கொம்புக்கு நடுவுல இருந்து பரமேஸ்வரனை பார்க்கணும். திரும்ப பிரதட்சணமாக சண்டிகேஸ்வரரை பார்க்கணும். அதுக்கப்புறம் திரும்ப பிரதட்சணமா சோமசூத்திரம் வரைக்கும் வரணும். சண்டிகேஸ்வரரை பார்க்கணும். ஏன்னா அவர் இடம் சோமசூத்திரத்துக்கு பக்கத்துல இருப்பார் சண்டிகேஸ்வரர். அதுக்கப்புறம் திரும்ப இடது பக்கமாகவே திரும்ப நந்தியோட கொம்புக்கு நடுவுல இருந்து 2 கொம்புகள் நடுவுல இருந்து பரமேஸ்வரனை பார்க்கணும். இந்த மெத்தடுக்கு பேரு சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு பெயர். இது முதல் தடவை கேட்கறது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும், புரியாது. இன்னும் ஜிக்ஸாக்கா இருக்கே, குழப்பற மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் நினைக்கலாம். அதனால இதோட டிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கு. யாருக்கு புரியலையோ அதை ஸ்டேட்மெண்டா படிச்சா மைண்ட்ல இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை நீங்க பழைய சிவன் சந்நிதி ஆலயங்களுக்கு போறத ஊர்லயோ இல்லாட்டி எங்க இப்படி இருக்கோ அங்க நீங்க இந்த பிரதட்சணத்தை பண்ணி 1000 மடங்கு பிரதட்சணை பண்ண பலனை அடையலாம். ரொம்ப விசேஷமான பிரதட்சணம். இது எப்படி இப்படி அமைஞ்சதுன்னு புராணங்கள்லாம் சொல்றது. அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி விஷம் வந்தது, ஹாலாஹலம்னு சொல்லக்கூடிய விஷம். பரமேஸ்வரன் கழுத்துல வாங்கிண்டார். அதுக்கு முன்னாடி இந்த தேவதைகள்லாம் பரமேஸ்வரனுக்கு பார்க்க போறத பயந்துட்டே அலறி அடிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போனாலாம். அவ போன மெத்தேடு தான் இந்த டைரக்ஷன். இப்படி அவ சுத்தி போயிருக்கா. அந்த மெத்தேடுக்கு பேர் தான் அந்த சோமசூத்திர பிரதட்சணம்னு பரமேஸ்வரன் ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு வரம் கொடுத்தா. யாரு பண்றாலோ
பலவிதமான பாபங்கள் போயிடும், புண்ணியங்கள்லாம் வரும்னு பரமேஸ்வரன் கொடுத்த அனுகிரகம். எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்கோ. நீங்க போனதுலயே பழமையான பரமேஸ்வரன் கோவில் ஊர்ல உங்களுக்கு மனசுல என்ன ரொம்ப பதிஞ்சிருக்கோ, இங்க ரொம்ப நீங்க பக்தியை அடைந்தேலோ, அத கமெண்ட் செக்ஷன்ல அவாவா போடுங்க. பரமேஸ்வரன் அனுகிரகத்துல எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம். ஹர ஹர நம பார்வதி பதகே, ஹர ஹர மகாதேவா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.